ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி மாவு பேன் கேக் மொட்டெல்லாம் சேர்த்தாமல் சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 3 பழம் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீ கையிலேயே கூட பிசைஞ்சிக்கலாம். நான் இதில் வச்சு அமுத்திட்டேன். இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். பழம் ரொம்ப பழுத்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்மளுக்கே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த பழுத்த பழத்தை நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இது கூட ராகி மாவு சேர்த்திக்கலாம். ராகி மாவு பேன் கேக் செய்யும்போது பழம் அதிகமாகவே எடுத்துக்கணும். ஏன்னா ராகி மாவு வர வரன்னு போயிடும். அதனால் அது கூட நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கலையே பெரிய பழமாக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒரு 3 பழம் சேர்த்துட்டிங்கன்னா 5லேருந்து 6 பேன் கேக் வரைக்கும் செய்யலாம். கூட தண்ணி ஊற்றி இது பிசைஞ்சிக்கலாம். இதில் கலக்க முடியாது, நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். நான் 2 குட்டி பழம் ஒரு பெரிய பழம் தான் போட்டேன். இது ஒரு 4லேருந்து 5 பேன் கேக்கு தான் வரும். இதுக்கு மேலே மாவு சேர்த்துனோன்னா ரொம்ப வர வரன்னு ஆயிடும் ராகி மாவு. இதே மாதிரி ராகி மாவுக்கு பொதுவாக கோதுமை மாவு போட்டு செய்யலாம். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பழம் அதிகமாக போடல. நீங்கள் ஒரு பழம் போட்டாலே 4லேருந்து 5 பேன் கேக் வரையுமே செய்யலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். கல் காஞ்சிருச்சு. நம்ம நெய் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிறத எடுத்து ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கரண்டியில் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா கலக்கிட்டு ஊற்றிக்கலாம். மேலேயே கொஞ்சம் நெய் விட்டுடலாம். இந்த நெய் கட்டியாக்கிறதுனால ஒரே பக்கம்தான் விழுகும். அப்படியே தள்ளி விட்டுற வேண்டியது தான். லேசாக ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றி தீயை கம்மியாக வச்சு வேக வச்சுக்கலாம். ஏன்னா தீயை அதிகமாக வச்சோன்னா உள்ளே மாவு வேகாது. அதனால் கம்மியாக வச்சு வேக வச்சுக்கலாம். வீட்டில் பழம் நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பெரியவங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது கூட. ஏக்ஸத்துக்கு செல்லியனுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். 2 சைடும் திளிப்பு போட்டு போட்டு வேக வச்சுக்கலாம். சூப்பரான ராகி மாவு பேன் கேக் ரெடி ஆயாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது வருங்க, மெதுன்னு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக காலியாயிடும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.